இந்த ஒரு ஆளுமே தன்னோட கையை ஸ்வைப் பண்ண அவனோட முகமுமே அதுவாவே மாறிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இவங்களுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பியரன்ஸா மாறிக்க முடியும். இதுக்காகவே அவங்க கழுத்துக்கு பின்னாடி ஒரு சிப் ஒன்று பொருத்தப்பட்டிருப்பாங்க. அப்படி மாறின அப்பியரன்ஸுமே வெறும் 12 மணி நேரம் தான் இருக்கும். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பழையபடியே மாறிடுவாங்க. அப்படிதான் இவனுமே ஒரு மாடல் மாறி ஒரு கெஃபேக்கு போறான். அங்க போன உடனே அங்க வேலை செய்யற பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனா அந்த பொண்ணுமே அந்த சேம் அந்த சிப்போட யூசர் தான். இருந்தாலுமே இவங்க 2 பேருமே நம்பரை மாத்திக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுமே எங்கேயாச்சும் வெளில போலாமான்னு கேட்க அவனோட 12 ஹவர்ஸ்மே முடிஞ்சதுனால அதே மாடல் மாதிரி அந்த பொண்ணை மீட் பண்ண முடியாது. சோ அவனுமே நாளைக்கு போயிடலாம் சொல்லிடுறான். அடுத்த நாள் அவங்களுமே கிளப்புக்கு போக அந்த கிளப்ல இருக்க எல்லாருமே இவங்கள மாதிரி சிப்பை யூஸ் பண்ணி அழகா மாறினவங்க தான். ஏன் இவன மாதிரி அங்க ஒருத்தன் இவனோட மாடலே யூஸ் பண்ணி அதே இடத்துல இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். அப்ப திடீர்னு ஆக்சிடென்ட்னா ஒரு பாட்டில் அவன் ஃபேஸ்ல இடிக்க அதனாலே அவன் கழுத்துக்கு பின்னாடி இந்த சிப்புமே கிராஷ் ஆயிடுது. ரொம்பவும் பயந்து போன அவனுமே பாத்ரூம்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா அவனோட ரியல் ஃபேஸ்க்கே மாறிடுது. சோ அதனால இங்க இருக்க வேணாமே சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லாமலே ஓடி வந்துடுறான். அடுத்த நாள் அவனுமே அந்த சிப்பை சரி பண்ணிட்டு சேம் அந்த கஃபேக்கே போயிட்டு அந்த பொண்ணுகிட்டயுமே சாரி கேட்கறான். அவங்க 2 பேருமே அன்னைக்கு நைட்டே வெளியில போறாங்க. அந்த பொண்ணுக்குமே இன்னைக்கான டைமர் முடிய அவங்க கிட்ட சொல்லாமலே அந்த பொண்ணுமே அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்படி அடுத்த நாள் கனவுலையுமே அந்த பொண்ணுமே இவனோட உண்மையான முகத்தை பாக்குற மாதிரி கனவு காண்றான். அதனால இனிமேல் இந்த சிப்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படியே பால்கனிக்கு வந்தா பக்கத்துல இருக்க நெய்பர் பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே இவங்க 2 பேருமே அவங்களோட டைம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் அவனுமே அந்த பொண்ணோட கழுத்துல பார்க்க அந்த சிப்புமே பொருத்தப்பட்டு இருக்கிறத நோட் பண்றான். கூடவே இவன் யூஸ் பண்ண மாடல அந்த பொண்ணுமே வரைஞ்சு வச்சிருக்கத இவனுமே நோட் பண்றான். சந்தேகப்பட்ட அவனுமே கேஃபேல வேலை செய்யற அந்த பொண்ணுக்குமே போன் அடிக்க பார்த்தா இந்த பொண்ணு போன் எடுக்கிறா. அப்புறம் தான் அவனுக்கே புரிய வருது கேஃபேல வேலை செய்யற பொண்ணு தான் இந்த பொண்ணுன்ட்டு.